எல்லாமே நமக்கு பேசலாம். ஆண்டவர் உலகத்தில் ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வீடுகளில்லாத நாமத்தில் ஒரு விசேஷித்த இந்த செய்தி கூட்டத்தை ஒழுங்குபடுத்த கருத்து உதவி செய்தார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் தான் நமக்கு 24, 25, 30ஆவது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் நடக்க இருக்கிறது. இருந்தாலும் ஒரு விசேஷித்த ஒரு கூட்டத்தை அன்றாட பிஷப் ஐயா எப்ராஹிம் ஐயா அவர்கள் மூலமாக கர்த்தரை குணப்படுத்தி தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஐயா அவர்களை நாம் வரவேற்போம். சென்னை சொந்தமும் கருவிடமாக கர்த்தருடைய கிருபையினாலே சென்னை பட்டணத்தை கடந்து சென்று இன்றைக்கு அவர்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு பேராயராக அநேக திருச்சபைகளுக்கு ஒரு தலைவராக கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறதை குறித்து ரொம்ப சந்தோஷம். ஆரம்ப நாட்கள் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலே இந்த ஊழியத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நாட்களில், மின்சார வசதி இல்லாத நாட்களில், சரியான ஒரு ஆலயம் இல்லாத நாட்களில், எந்த வசதியும் இல்லாத நாட்களில் ஐயா அவர்கள் நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார்கள். அதை இல்லையா கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய சபைக்கு ஐயா வந்திருக்கிறார்கள். நோது சென்று இருக்கிற போது அந்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தில் இன்றைக்கு ஐயா அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை இல்லையா அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு கூட 3 தேவதாசர்களும் வந்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அவர்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு ஊழியக்காரை கொண்டு வருவதே கஷ்டமான காரியம். ஆனால் இது வராத நேரங்களிலே நாட்களிலே கர்த்தர் இப்படியாக 4 தேவ ஊழியர்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறது ஒரு சந்தோஷம். கர்த்தர் அவர்களை கொண்டு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் யூடியூப்ல பார்க்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது கூட்டம் ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதையா நம்ம கடந்த நாட்களிலே திருச்சி பட்டணத்தில் ஊழியக்கார மீட்டிங் அவர்கள் பேசிவிட்டு நம்ம சொந்த பட்டணமாகிய கரையோரத்தில் வந்து அங்கேயும் ஊழியர் மீட்டிங் கொடுத்து விட்டு நம்ம பகுதியில் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ஊழியக்காரர்கள் நம்முடைய சபையில் வந்து அவர்களுக்கு அனுமதித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து விட்டு அதுக்கு இடத்தோடு கடந்து போகும்போது உண்மையிலேயே நான் ஆசீர்வாதங்களை நான் பார்க்கிறேன். அதையா உண்மையில ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன். யோர்தானிலே ஆசாரியர்களை கால்கள் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் பின்னிட்டு வழியாக வாசிகள். அதனால் இந்த நாட்களிலே அதனால தேவதாசர்கள் மத்தியில் வந்திருக்கிற ஒரு சந்தோஷம். ஒரு விஷயம் கூட நாம் கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்போம். ஆண்கள் அவர்களை கொண்டு எந்த பேச சிக்கப்படுவதாக இருக்கிறாரோ கர்த்தர் பேசுவாராக. ஜெபராஜில கையில கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பாதத்தில் இன்றைக்கு திருச்செந்தூர்தாளக பரமங்குறிச்சி ஏசிய சபையில் நம்முடைய பரிசுத்த தேவனுடைய பிஷப் டாக்டர் ஜேம்ஸ் சின்னத்துறை அவருடைய திருச்சபையில் இந்த நாட்களில் இந்த வேலைகளை தியானிக்கும்படியாக உங்களோடு கூட இணைந்து ஜபிக்கும்படியாக அடிமையை கட்டப்படும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட இந்த தினத்தில் எந்த இடத்துல உங்கள் மத்தியில் பேச்சுப்படி அனுமதிக்கிறமையான பிற டாக்டர் அவர்களுக்கு நன்றி. பேசுகிறோ இதை தொடர்ந்து நடத்த வராங்க. இந்த தினத்தில் என்னோட கூட மேஜிக் முழவின் சிகரம் பேராய டாக்டர் அருமையான ஸ்தோத்திரம் வாழ்த்தாம் செய்ய அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் எல்லாம் அதோடைய பணியை சிறப்பாக செய்கிறாங்க. இன்னைக்கு கூட அவர் பெங்களூரில் இருக்கோம். நாங்கள் வந்து ஆகணும்னு சொன்னால் ஐயா எங்க வந்தார். ரொம்ப சந்தோஷம். அடுத்து டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் ஸ்தோத்திரம் நம்முடைய கனடா
துணைத் தலைவர் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்து ரொம்ப சந்தோஷம். சார் தாமரணி அவர்கள் திருவள்ளுவர் வாழ்ந்தவர். ஒவ்வொரு சுவிசேஷ பயணத்திலையும் அங்குள்ள தஞ்சாவூர், கன்னியாகுமரி, இதற்கு நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில வசனங்களை தியானிச்சுட்டா என் கையில் கொடுக்குற போகிறாங்க. அவர்கள் மேஜிக் வழியாக உங்களுக்கு ஒரு எழுப்புதல் நற்செய்தியை கொடுப்பாங்க. அல்லேலூயா. மேஜிக் வழியாக நற்செய்தி கேட்டது எத்தனை பேர்? யாராவது உங்களுக்கு மேஜிக் இருக்கீங்களா? முதல் முறை நீங்கள்லாம் பாக்கியவான்கள். மேஜிக் வழியாக நற்செய்தி அவர்களுடைய இப்பொழுது நம்ம ஒரு சில வசனங்களை தியானிச்சுட்டு அப்படியே ஸ்தோத்திரம் அவர்களுடைய அந்த மேஜிக் மூலமாக தேவ வார்த்தையை நாம் கேட்டு ஆண்டவர் நமக்கு திருவை செய்வாங்க. நாம் பழக வேண்டும், தேவனோடு வாழ பழக வேண்டும், தேவனோடு இருக்க பழக வேண்டும், தேவனோடு பேச பழக வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஆண்டவரோடு இருக்கும்படியாக சில வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் பேசிய நமக்கு வெளிப்படுத்திய வசனத்தை நாம் கவனிப்போம். எபிரேயர் 5:13 எடுத்தவர்கள் வாசிக்க கவனிப்போம். நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவர்களாக சிலர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தில் நம்ம என்ன சொல்லுகிறார்? நீதியின் வசனத்தின்படி வாழ நாம் பழக வேண்டும். அதை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் பழக வேண்டும். வசனத்தின்படி நாம் பழக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதி வசனத்தை நாம் கற்றுக்கொள்வது எப்படி, வாழ்க்கையை அபியாசப்படுத்துவது எப்படி என்கிற விஷயத்திலே நாம் பழக வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நல்ல பழக்கத்துக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. மேம்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அவருடைய வசனத்தின்படி நடக்க பழக வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழக வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் நீதியின் வசனத்தின்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் கவனிக்கலாம். ஓசியா 11:3 தேவன் என்ன சொல்லுகிறார்? நாம் எதற்காக பழக வேண்டும்? வாசியுங்கள். நடக்க பழக வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு நடக்க முதலாவதாக வேத வசனத்தில், நீதியின் வசனத்தில் பழக வேண்டும். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் நடக்க பழக வேண்டும். நடக்க வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும். தேவனோடு நடந்த மனிதர்களிலே மிக முக்கியமானவர் யாரு? ஸ்தோத்திரம். தேவன். அல்லேலூயா. சஞ்சரிக்கா தெளிவாக இருக்கும். அப்போ நம்ம அவரோடு நடக்க பழகும். தேவன் நடக்கும் போது அவரோடு கூட பழகும். இஸ்ரவேல் மக்கள் அவருடைய சமூகம், அவருடைய மேகஸ்தம்பம் கிளம்பிய உடனே அவரோடு சேர்ந்து போவாங்க. அது தேவன் அனுமதிக்கிற இடத்துக்கு நாம் போய் பழக வேண்டும், நடக்க பழக வேண்டும். அவர் நடத்தி காட்டுகிற வழியிலே நாம் நடந்து பழக வேண்டும். அல்லேலூயா. சுயமாய் நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. இந்த சபையினுடைய ஆரம்பம் வீடு சபையும் ஒன்று போல இருக்கும். ஒரு சின்ன ஆரம்பம் அற்புதமாய் இருந்ததாக இருந்தது. ஒரு உபவாச கூட்டத்தில் செய்து கொடுக்கும்படியாக நானும் கேரளாவில் இருந்து ஒரு பாஸ்டர் ரோமிச்சம் 2 வந்தோம். அப்போ பாருங்க, கொஞ்சம் பேர் தான். ஆனால் காலையில் 9 மணிக்கு தொடங்கி 2 மணி 3 மணிக்கு தான் முடித்தோம் அந்த உபவாசம் கூட்டம்.
அப்படி உபவாசம் ஜெபித்துதான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மகிமையான அழகான கட்டடத்தை சாலமோன் ஆலயத்தை போல ஒரு கட்டடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை கட்ட மகிமைப்படுத்துவோம். தேவனோடு உபவாசித்து ஜெபிக்க, தேவனோடு ஜெபத்திலே பேசும்படியாக சில காரியங்களிலே நாம் வளர்ப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தீத்து 3:14 வாசிக்கிற போது தீத்து 3:14 தேவன் சொல்லுகிறதை நாம் கவனிப்போமானால், நம்முடையவர்கள் கனியோடு கூட வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும், கனியற்றவர்களாக இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி நற்கிரியை செய்ய பழக வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய பழக வேண்டும், நல்ல கிரியைகளை செய்ய பழக வேண்டும், துர்க்கிரியை செய்ய பழகக்கூடாது, நற்காரியங்களை செய்ய பழகணும். நற்காரியங்களை நாம் செய்வதிலே எப்படி என்று வேதத்தை கற்றுக்கொண்டு நற்காரியங்களை நற்கிரியைகளை செய்ய வேண்டும். துர்க்கிரியை செய்வதை நிறுத்திவிட வேண்டும். அல்லேலூயா. துர்க்கிரியை வாக்குவாதம் என்பது துர்க்கிரியை, சண்டை போடுவது துர்க்கிரியை, ஜெபம் பண்ணாமல் இருப்பது துர்க்கிரியை, பிறகு ஸ்தோத்திரம் சொன்னதே சொல்லிவிட்டு மற்றவர்களை வேதனைப்படுத்துவது துர்க்கிரியை. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யாம நற்கிரியை செய்ய பழக வேண்டும். நல்ல ஜெபம் பண்ணுவது நற்கிரியை, உபவாசிப்பது நற்கிரியை, ஸ்தோத்திரம் கூட்டங்களிலே கலந்து கொண்டு அநேகரை கூட்டத்துக்கு அழைத்து வருவது நற்கிரியை, கர்த்தருக்காக கொடுக்கிற காரியத்திலே அதிகமாய் செயல்படுவது நற்கிரியை, தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை முன்னில் நின்று சிறப்பாய் செய்வது நற்கிரியை. அல்லேலூயா. நற்கிரியில் நீங்கள் பழகணும், நற்கிரியில் நீங்கள் பழக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதற்கு முன்பு நீங்கள் இந்த வசனத்தை கேட்டிருக்கலாம், திரும்பியும் ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றார் அப்படின்னு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாம இன்னும் பழகணும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, சோதரம் எபிரேயர் 12:11 வாசியுங்கள். எபிரேயர் 12:11 ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். சிச்சையிலே பழக வேண்டும், சிச்சையிலே கர்த்தருக்குள் நின்று சாதிக்க பழக வேண்டும். சிச்சை என்னது? சோதனை. சிச்சைனா என்னது? பரீட்சை. சிச்சைனா என்னது? ஸ்தோத்திரம், நம்மை சரிப்படுத்துவது, சீர்படுத்துவது. அல்லேலூயா. சிச்சை நமக்கு அது ரொம்ப வேதனையாகத்தான் இருக்கும். சோதனை என்பது வேதனையாகத்தான் இருக்கும். ஆனால் பழகிக் கொள்ள வேண்டும். சோதனையை ஜெயிக்க நம்ம என்ன செய்யணும்? பழகிக் கொள்ள வேண்டும். சோதனையை நின்று, விசுவாசத்திலே நின்று, கர்த்தருக்காக செயல்படுவதிலே நாம் பழக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சோதனை, சிக்ஷை, பரீட்சை, உபத்திரம் வந்திருக்கு? எல்லாருக்கும் வந்து, ஆனால் நம்ம பழகி கர்த்தருக்குள் நின்று சாதிக்க வேண்டும். சோதனையில் இல்லாதவர்கள் பரீட்சையை ஜெயம் பெற முடியாது. சோதனையை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? யாருக்காவது தெரியுமா? சோதனையை ஜெயிப்பது எப்படி? விழித்திருந்து ஜெபித்தால் சோதனையை செய்யலாம், ஜெயிக்கலாம். இல்லையா? நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த சிச்சையில பழகுவது என்று சொன்னால் நாம் ஜெபிப்பதிலே நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு, ஜெபிப்பதிலே ஊக்கப்படுத்திக் கொண்டு, தேவ சமூகத்திலே துதிப்பதிலே ஊக்கப்படுத்திக் கொண்டு, கர்த்தருக்குள்ளே நாம் அதிகமாக பழகி ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. சிச்சை வந்துட்டு எனக்கு இயேசு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிச்சை வந்துட்டு எனக்கு ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிச்சை வந்தா நம்ம அதை பழகி அதுல ஆண்டவருக்கு எப்படி நாம் நிலைநிற்க வேண்டும், இந்த சோதனையில நம்ம விசுவாசத்தை எப்படி அதுல நம்ம ஜெயிக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து தியானித்து வேதவசனத்தின்படி நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லுங்க.
வாஞ்சையிலே பழக வேண்டும். 1 சாமுவேல் 17:39-38 வாசிக்கிற போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். கவனிக்கலாம். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துகிறார், சிக்ஷையை ஜெயிக்க வைக்கிறார், நற்கிரியை செய்ய வைக்கிறார், நடக்க பண்ணுகிறார், வசனத்தின்படி வாழ வைக்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள். வஸ்திரத்துக்கு யுத்தம் செய்வதற்காக வஸ்திரத்தை உடுத்துவித்து யுத்தம் செய்வதற்காக வஸ்திரத்தை உடுத்தி பழக்கப்படுத்தினான். அது அவங்க என்ன செய்யல, சரியா வரல இல்லையா? அந்த யுத்தத்துக்கான வஸ்திரம் போட்டு நாம் யுத்தம் செய்ய பழக வேண்டும். முயற்சி செய்யலாம், முடியல. உடனே அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 5 கல் ஒரு கவன் அடிசா ஜெயிச்சுட்டான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் யுத்தத்திலே நாம் பழக வேண்டும். யுத்தம் செய்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பழகினால் நம்ம ஆண்டவருடைய காரியத்திலே நிறைவு தொடர்ந்து ஜெயிக்க முடியும். பிசாசை மேற்கொள்ள முடியும். பிசாசு வந்துட்டா பிசாசை கூட்டிட்டு ஓடிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. பிசாசு வந்தா பிசாசை செய்யணும், எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. பிசாசை ஓடி போ என்று அதை எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நின்று அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு எந்த வழியிலே எப்படி வருவான்னு தெரியாது. ஆனா வரும்போது அவனை எதிர்த்து நிற்கணும், அவனோடு பழகக்கூடாது. அதற்கு யுத்தம் செய்து நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணும்போது பிசாசு தொடர்த்தி ஜெபம் பண்ணணும், பிசாசை கட்டி ஜெபம் பண்ணணும், பலவாரம் முந்தி கட்டி ஜெபம் பண்ணணும். இப்படி சில விஷயங்களிலே நாம் பழக்கப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் தேவனோடு ஒருபடியாக தேவன் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 18:24-34 வாசித்து நம்ம முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகிறோம். சங்கீதம் 18:34 வாசிங்க. என் கைகளை யுத்தத்துக்கு பழகும். கையை வந்து ஸ்தோத்திரம் யுத்தத்துக்கு பழக்கணும். நமக்கு யுத்தம் யாரோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது? ஸ்தோத்திரம். இந்த பாரதிகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. நமக்கு சத்தியத்துக்கு விரோதமான சத்தத்துக்கு தேவ சத்தத்துக்கு விரோதமான பிசாசுகளிடத்தில் நமக்கு யுத்தம் இருக்கிறது. நம்ம கைகளை யுத்தத்துக்கு பழக வேண்டும். இந்த கையை வச்சு எடுத்து நம்ம அடிக்க சொல்றாரா? இந்த கையை வச்சு சண்டை போட சொல்றாரா? இல்லை. நம்ம கரங்களை தேவனோடு ஸ்தோத்திரம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் பிசாசு காரியங்களை எதிர்த்து ஜெபித்து 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 முழங்கால் யுத்தம் தான் இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. வாரத்துல உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு உபவாசம் பண்ணீங்க? வாரந்தோறும் உபவாசிக்கிறவங்க யாருமே இல்லையா? உபவாசிக்கிறீங்க, வாரந்தோறும் உபவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமாம். அது அப்படி நம்ம அந்த உபவாசித்து ஜெபிக்கிறவர்களும் நம்முடைய கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அந்த யுத்தத்திற்கு நாம் பழக வேண்டும். அல்லேலூயா. பொருளாதார சாத்தானே போ அப்படின்னு நம்ம ஜபத்தில் பண்ணும்போது நமக்கு விரோதமான கிரிகளை எல்லாம் கர்த்தர் அபரப்படுத்துகிறான். அது யுத்தத்துக்கு பழகினா மற்றவர்களுக்கு அடிக்கணும்னு சொல்லி அர்த்தம் அல்ல. முழங்காலில் நம்முடைய கரத்தை நேராக ஏறெடுத்து நாம் ஜெபிப்பது தான் அதை காட்டுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த 7 வகையான பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவத்தில் எடுத்துக்கொண்டு நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி நாம் முடிக்கலாம். உபவாசம் 14-22 வாரம் 14-22 தலைப்பா வச்சுக்கலாம். நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் தியானிக்கிற வாசிங்க. 14-22 வாசித்து முடிச்சிருக்கோம். எப்போதும் நாம் கர்த்தருக்காக பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை குறித்து
தசம பாகத்தை பிரித்து கர்த்தருக்கு கொடுக்க பழகணும். அதான் சொல்றோம். அல்லேலூயா. நமக்கு வருகிற வருமானம் வயது என்று சொன்னால் வருமானத்தை காட்டுகிறது, வேலையை காட்டுகிறது, வியாபாரத்தை காட்டுகிறது, நம்ம வளர்த்துள்ள பணத்தை காட்டுகிறது. இந்த இதிலிருந்து வருகிற வருமானத்துல தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகம் என்பது 10% கர்த்தருக்குரியது, பரிசுத்தமானது. நம்ம சாப்பிடக்கூடாது, நமக்கு நோய் வந்துடும். 10% கர்த்தருக்குள்ளது, அதை கர்த்தருக்கு கொடுக்க நம்ம பழகணும். அந்த சம்பளம் வந்த உடனே, வருமானம் வந்த உடனே, வியாபாரம் வந்த உடனே, பணம் வந்த உடனே 10% எடுத்து கர்த்தருக்கு கொடுக்க நம்ம பழகணும். பிள்ளைகளை பழக்கப்படுத்தணும். குடும்ப தலைவர்களை பழக்கப்படுத்தணும். வேலை கிடைச்சி முதல் சம்பளத்தை பழகணும். ஒரு 10 சம்பளம் நீங்க தசமமாக எடுக்காம விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். அது கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டோம். அதை முதல்ல பழகிடணும். இல்லையா? தசமமாக இருக்கா தேவன் வழியா கொடுப்பது வானத்தை திறந்து உங்களோடு போகும் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அப்போ வானம் எப்ப திறக்க அப்படின்னா இந்த காரியத்துல பழகி கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது வானம் திறக்குது, உங்க வீடு நிரம்புது, உங்க மேல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூச்சுக்கிறான். எப்போ மேல ஆசீர்வாதம் வருது? அந்த மளிகை குடும்பத்தை வாசிங்க, அது மட்டும் வாசிச்சு நம்ம பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்குரிய காரியத்துல, பரிசுத்தத்துல, நடப்பதில், ஓடுவதில், செய்வதில், கிரியைகளை நடப்பிப்பதில் நாம் பழக்கப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண நன்மைகளை பெறும். வாசிங்க. ஆலயத்திலே எல்லாரும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்கள் எல்லாத்தையும் சபையினுடைய காணிக்கப்பட்டியிலே, பண்டகசாலையிலே, சபையினுடைய சோத்திரம் பிரதான ஆசாரியர்களிடத்திலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்து பலகைகளை திறந்து இடக்கொள்ளாமல் போக மட்டும் யார் மேல? உங்க மேல, உங்க மேல ஆசீர்வாதத்தை செய்வாரு. ஆண்டவர் பரீட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. ஆமா, உங்க மேல ஆசீர்வாதம் வரணும்னா நீங்க இந்த விஷயத்துல பழகணும். அல்லேலூயா. 7 காரியத்துல நீங்கள் பழக வேண்டும். பழகி நீங்கள் பரிபூர்ண செழிப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும், கஷ்டமில்லாமல் வாழ வேண்டும், ஆண்டவரோடு பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும், மற்றவர்கள்